ஹலோ ஆல், வெல்கம் டு தி அனதர் எபிசோட் ஆஃப் மை லைஃப். இந்த விலாக் குட்டி விலாக்காக தான் இருக்க போகுது. இது சும்மா ரேண்டமாக ஒரு சண்டே ஸ்டீல் டோர்ஸ் பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி போகுது. பட் ஒர்க் என்னவோ பேஸ்மெண்ட் வரைக்கும் தான் போயிட்டுருக்கு. பட் உடன் டோருக்கும் ஸ்டீல் டோர்ஸ்க்கும் ப்ரைஸ் கம்பேர் பண்ணல. சும்மா வீக்கெண்டு ஃப்ரீயாக இருக்கிற டைம்லலாம் போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி போயிருந்தோம். இது கிருஷ்ணகிரியில் இருக்க ஒரு ஏரியா. அவதானப்பட்டி பார்க் யார் இருக்கோ தெரியும், அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. ஸோ பார்க்க போயிருந்தோம். பட் ஸ்டன்னிங் ஆகிட்டோம். என்னென்னா வுட் டோர்ஸை விட ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பார்க்க வுட் டோர்ஸ் மாதிரி தான் இருந்துச்சு. தட்டி பார்க்கும்போது தான் அது ஸ்டீல் டோர்னே தெரியுது. இதில் நம்மளுக்கு இன்னும் பெருசாக செலவு இருக்காது. இது வாங்கிட்டு போய் அப்படியே ஃபிட் பண்ணி வைக்கிற மாதிரி தான் இருக்கும். ப்ளஸ் நம்ம வுட்டன் டோர்ஸில் வாங்கினோமா தனியாக வாசக்கால் செய்யணும். அதுக்கப்புறம் கீ தனியாக வாங்கணும், லாக்கர்ஸ் தனியாக வாங்கணும், அதுக்கப்புறம் மெயின் டோர்ஸ் தனியாக வாங்கணும், அந்த மாதிரி இருக்கும். பட் இதில் கீ முதற்கொண்டு ஒரு 2-3 கீஸ் அவங்களே கொடுத்துட்றாங்க. கீஸ் முதற்கொண்டு அவங்களே கொடுத்துட்றாங்க. நம்ம எடுத்துகிட்டு போய் ஃபிட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். கேட்லாக்ஸும் தனியாக வச்சுருக்காங்க. ப்ளஸ் இவங்களுக்கும் செப்பரேட் குரூப் இருக்குது. அதில் நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா சைஸ் சொல்லிட்டோம்னா கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க. இவங்க புதுசாக இப்போது விண்டோஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்களுக்கும் பிளான் இருக்குது. பால்கனி டோர்ஸ் எல்லாம் வர மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். பார்த்துட்டு வந்தோம். ஹஸ்பண்ட் பிடிச்சது இந்த டோர்ஸ் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அவங்களுக்கு. இந்த டோர்ஸ் நான் பார்த்துருக்கேன் ஆன்லைனில், நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க. எனக்கு இந்த டோர் பிடிச்சிருந்துச்சு. இந்த பக்கத்தில் இருக்குது இல்லையா, அது கொஞ்சம் கிளாசிக்காக இருக்கிற மாதிரி எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு. பட் எங்களுக்கு இதில் பெட்ரூம் டோர்ஸும் தனியாக இருக்குது. ப்ளஸ் விண்டோவும் கஸ்டமைசேஷன் நம்ம பண்ணிக்கலாம். ப்ரைஸ் ரேஞ்ச் அபோவ் 30, 40, 50 தான் ஸ்டார்ட் ஆகுது. பெட்ரூம் டோர்ஸ் எல்லாம் 30K வருது. மெயின் டோர்ஸ் எல்லாம் அபோவ் 40, 50 தான் வருது. பட் வருதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம உட்டன் டோர்ஸும் கம்பேர் பண்ணும்போது வாசக்காலே ஒரு 30 வந்துடும். அதுக்கப்புறம் பாலிஷ் பண்ணணும், அந்த மாதிரியெல்லாம் சில தனியாக நம்ம கீ வாங்கணும், லாக்கர் வாங்கணும். அதெல்லாம் இருக்கும்போது இது ஓகேன்ற மாதிரி தான் எங்களுக்கு தோணுச்சு. ப்ளஸ் நாங்கள் சரி ஓகே அப்போ பார்த்துக்கலாம். எங்களுக்கு மெஷர்மெண்ட்டு கூட எதுவும் தெரியாது. அதனால் மெஷர்மெண்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு பார்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு சும்மா பார்த்து வச்சுட்டு மட்டும் வந்துட்டோம். நாங்கள் உட்டன் டோர்ஸ்க்கும் தனியாக கொட்டேஷன் கேட்டிருக்கோம். அவங்களுமே சைஸ் அண்ட் மெஷர்மெண்ட்டை வச்சு தான் கொட்டேஷன் போட்டு கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு வந்துட்டோம். பட் பிளானில் இருக்கோம். ஸ்டீல் டோர்ஸே ஒரு ஸ்டெப் கன்சர்னில் தான் இருக்கும் உட்டன் டோர்ஸை விட. அதெல்லாம் சப்போஸ் நாங்கள் ஸ்டீல் டோர்ஸ் வாங்க போனோன்னா அப்கமிங் வீடியோஸில் போடுறோம். சப்போஸ் நீங்கள் யாராச்சும் இந்த ஸ்டீல் டோர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க, உங்கள் வீட்டுக்கு இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். ஸோ தட் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நாங்கள் இது வரைக்கும் எங்கள் சரௌண்டிங்ஸில் யாரும் ஸ்டீல் டோர்ஸ் போனது கிடையாது. இது போய் இப்படி போக போகிறோன்னு சொல்லும் போது எல்லோரும் துரு பிடிக்காதா அப்படின்ற மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. எங்களுக்குமே அது டவுட் தான். அவங்களுமே சொன்னாங்க இல்லை வாரண்ட்டி இருக்குது, 5 to 10 years வாரண்ட்டி, ரெஸ்ட்டெல்லாம் ஆகாது. ப்ளஸ் எனாமல் கோட்டிங் பெயிண்டிங்லாம் எதுவும் டேமேஜ் ஆகாது. அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பண்ணித்தரோம், வாரண்ட்டிலாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் நம்ம என்ன இருந்தாலும் இப்போ உட்டன் டோர்ஸே நம்ம போனாலுமே ஃபேட் ஆகுது சம்டைம்ஸ். எல்லாம் ட்ராபேக்ஸ் இருக்குது. ஸோ இதுலேயும் அவ்வளோ டெஸ்டபிள் கிடையாது. ஸோ நீங்கள் யாராச்சும் இதை யூஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் தெரிஞ்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அங்கே இருக்கிற அந்த அக்காவுமே ரொம்ப ஸ்வீட்டாக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ப்ளஸ் உடனே எங்களுக்கு குரூப்பில் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. அவங்களோட சஜஷன்ஸ் நிறைய எங்களுக்கு சொன்னாங்க. சரி இதை முடிச்சுட்டு டைல்ஸ் எல்லாம் ரேட் கேட்க போகலாம் அப்படின்னு போனோம். இது ஆப்போசிட்டில் தான் இந்த கடை இருந்துச்சு. பட் இவங்க வீடியோஸ் எல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் எடுத்த வரைக்கும் கிளிப்பிங் ஆட் பண்ணியிருக்கேன். இங்கே கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ உங்களுக்கும் கேட்டிருக்கோம். ஸ்டாஃப்ஸ் அங்கே இருக்கிறவங்க வீடியோ எடுக்க வேணாம்னு சொல்லியிருக்காங்க. சரி எங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கிற வரைக்கும் சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். ஸோ அவ்வளோதான் இந்த விலாக். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்டீல் டோர்ஸில் பற்றி சஜஷன்ஸ் இருந்திருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் இப்போ தான் எல்லாம் நியூவாக எல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோம். ஸோ ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், வுட்டே போகலாமா ஸ்டீலில் போகலாமான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.